அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் திமுகவை விட்டு போகாது போல இருக்குது மக்களே. இந்த தேர்தல்லையே நம்ம தான் அவங்கள தூக்கி சுமக்கணும் போல இருக்குது தோளில். சரி, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, சுமந்து தான் ஆகணும். ஆனால் பாருங்களேன், சில கட்சிகள் இருக்குது, தண்டக்கர்மாந்திரங்கள். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு பாயை விரிச்சு போட்டு உட்காந்துருக்கானுங்க, யாராவது நம்ம கூட்டணிக்கு வந்துட மாட்டாங்களான்னு. ஆனால் நம்ம மட்டும்தான் இவங்க எப்படா கூட்டணியை விட்டு போவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் கலை யதார்த்தம். கூட்டணியை விட்டு போக மாட்டேங்கிறாங்களேன்னு வருத்தப்படக்கூடிய நம்ம எங்க, கூட்டணிக்கு வரவே மாட்டேங்கிறாங்களே யாருமேன்னு வருத்தப்படக்கூடிய அணில் குஞ்சுகள் எங்க. சரி, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை ப சிதம்பரம் அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருமான செல்வ பெருந்தகை அவர்களும் பார்த்தீங்கன்னா இன்று மதியம் ஒரு 12:30 மணி போல் போய் சந்திச்சு இந்த தொகுதி பங்கீடு விவகாரங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 36 சீட்டு தான் ஃபைனல், எங்களுக்கு இது வேணும், 36 தொகுதி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணதா சொல்லப்படுது. திமுக சைட்ல இருந்து நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 28+1 28 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட்டு, இவ்வளோதான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா தகவல் வந்திருக்கு. நம்ம தான் சொல்லியிருக்கோம்ல ஏற்கனவே, இந்த தாவேக்காவை வச்சு பூச்சாண்டி காட்டுற வேலையை தான் பார்ப்பாங்க, போகலாம் மாட்டாங்க. நம்மளும் போயிடுவாங்க, நம்ம பார்த்தாங்க போக மாட்டாங்க. செல்வ பெருந்தகை அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்படியாவது கூட்டணி பிரிஞ்சிடக்கூடாதுன்னு அவர் கடுமையாக வேலை பார்க்குறாரு. அந்த மனுஷனை பார்க்க தான் கொஞ்சம் பாவமாக இருக்குது. அதுபோக செல்வ பெருந்தகை அவர்களுடைய மகளுடைய நிச்சயதார்த்தம் இன்னைக்கு மாலை 4 மணிக்கு மகளுடைய நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு அவர் கட்சிக்காக இந்த கூட்டணி முறிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரை பார்க்க தான் கொஞ்சம் பாவமாக இருக்குது. சில அல்ற சில்லறைகளும் புல்லுருவிகளும் காங்கிரஸுக்குள்ள இருந்து பார்த்த வேலையால் அவருடைய மகளுடைய நிச்சயதார்த்த அன்னைக்கு கூட அவர் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காப்புல. பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. ஏன்னா பெற்ற மகளுடைய நிச்சயதார்த்தம் அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாக அந்த வேலையில தான் பிஸியாக இருக்க தோணும். நம்ம வேற ஏதாவது தொழில் பண்ணுறோம், இல்லைனா வேற ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லலாம், அதை நம்ம வேற என்னைக்காவது போஸ்ட்பான் பண்ணலாம். ஆனால் இந்த விவகாரத்தை போஸ்ட்பான் பண்ண முடியாதுன்றதுனால அவர் அங்கேயும் பார்த்து இங்கேயும் பார்த்து பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. சொல்லப்போனால் ப்ராக்டிக்கலாக நடக்காது தான். ஆனால் என்னுடைய விருப்பம் என்னென்னா, செல்வ பெருந்தகை அவர்களுக்கு மட்டும் ஒரே ஒரு சீட்டு காங்கிரஸுக்கு கொடுத்து, காங்கிரஸுக்கு முதல்ல ஒரு சீட்டு தான் சொல்லி அவர் மட்டும் நின்று ஜெயிச்சார்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இவருக்கு மட்டும் சீட்டு கொடுத்துட்டு மற்றவங்களெல்லாம் அடித்து பற்றி வெளியே அனுப்பி விடணுன்றது தான் என்னுடைய விருப்பம். ஆனால் அதெல்லாம் நடக்காது. நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய கருத்து, அவ்வளோதான். செல்வ பெருந்தகை அவர்களை தவிர்த்து காங்கிரஸ்காரங்களுக்கு ஒதுக்கி இருக்கிற தொகுதிகளில் வேலை பார்க்கக்கூடிய திமுக காரங்களுடைய நிலையை நினச்சி பார்த்தா தான் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ரொம்ப மன வருத்தமாக இருக்குங்க. வேலையும் செய்ய மாட்டாங்க. தேர்தல் தேதி அறிவித்த அன்னைக்கு வீட்டுக்குள்ளே போனாங்கன்னா தேர்தல் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு தான் வெளியே வருவாங்க. திமுக காரங்க தான் தோளில் சுமந்துக்கிட்டு திரிய வேண்டியது இருக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திமுகவே கழுவி ஊற்றுவாங்க. இதுதான் இவங்களுடைய வேலையை. நம்மளும் பொறுத்து போகணும். குண்டூசியை வச்சு குத்துன்னு குத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் 28 சீட்டு திமுக கொடுக்க முன் வர்றது நமக்கு உடன்பாடு இல்லை தான். என்ன பண்ணுறது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிற முடிவு. காங்கிரஸ் கட்சியானது இப்படி டிமாண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க கட்சியை அவங்க உண்மையாகவே உழைச்சி வளர்த்து கொண்டு இந்த மாதிரி ஒரு சீட்டை டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் பாருங்கள், அவங்க என்ன உழைச்சிருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்க. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் செஞ்ச அரசியல் செயல்பாடுகள்லாம் என்னென்னு லிஸ்ட்டு போட்டால் அதில் என்ன தான் இருக்கும். திமுக கஷ்டப்பட்டு உழைச்சி கட்சியை வளர்த்து, திமுக தலைவர் முதல் கொண்டு திமுக தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் வரை எல்லாருமே களத்துலையாக இருக்கட்டும், ஆன்லைன்லையாக இருக்கட்டும், அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. இவ்வளோ வேலை செஞ்சு கட்சியை வளர்த்து கொண்டு வைப்போம். இவங்க டேரெக்டாக எங்களுக்கு 40 கொடுங்க 50 கொடுங்கன்னு கிளைம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வேலையும் செய்யாமல் இவங்க ஜெயிக்கிறதுக்கும் திமுக காரங்க தான் சேர்ந்து பாடுபட்டு வேலை செய்யணும்னா கோபம் வருமா வராதா? இது பத்தாதுன்னு திமுகவே குத்திக்கிட்டே இருப்பாங்க. வேற அது ஒரு பக்கம். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தோளில் சுமந்துக்கிட்டு நம்ம தான் நடக்க வேண்டியது இருக்கு. என்ன பண்றது? பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு நேரத்தில் இருப்பாங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு நேரத்தில் இருக்கிறாங்க. எந்த உழைப்பும் போடாம ஓசியில் மங்களம் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸில் இருக்கக்கூடிய பண்ணையார்கள். அதுவும் திமுகவை குத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த மாணிக்கம் தொகூர் போன்ற நபர்கள்லாம் இங்கே திமுகவை வளர்க்கறதுக்கு பாடுபட்டு உழைக்கக்கூடிய தொண்டர்களுக்கெல்லாம் வேதனையில தான் கரிஞ்சு கொட்ட வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? காங்கிரஸ் உடைய மூத்த தலைவரான கோபண்ணா அவர்கள் ஆதங்கத்தோட அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா, தாவேக்காவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்தால் அது தற்கொலைக்கு சமம் அப்படின்ட்டு உண்மையை போட்டு உடைச்சிருக்கார். 140 ஆண்டு கால காங்கிரஸ் பேரியக்கம் நேற்று பெய்த மழையில் முளைத்த தாவேக்காவுடன் கூட்டணி சேர்வதா வேதனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை தானே ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். விஜய் அவர்களுடைய தந்தை சமீபத்தில் சொல்லியிருந்தார், காங்கிரஸ் தாவேக்கா கூட சேர்ந்து விஜய் கொடுக்கக்கூடிய ஆஃபரை ஏற்றுக்கிட்டா காங்கிரஸ் தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தாவேக்கா கொடுக்கும், காங்கிரஸை தாவேக்கா அங்கீகரிக்கும் விதமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுடைய தந்தை சொல்லியிருந்தார்.
அப்போவே வந்து நம்மளாம் போட்டு கிண்டல் அடிச்சிருந்தோம். ஆனால் இந்த மாணிக்கம் தாக்கூர் போன்ற நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு போவோம் தாவேக்கா நமக்கு அங்கீகாரம் கொடுக்கும் தாவேக்கான்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நேற்று முளைச்ச காலாங்கிட்ட நீங்கள் போய் நின்னீங்கன்னு சொன்னால் இது கேவலமாக இல்லையா, சுயமரியாதையற்ற செயலாக தெரியலையா உங்களுக்கு அப்படின்ட்டுலாம் வந்து நம்ம கேள்வி எழுப்பலாம். ஆனாலும் அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, நாங்கள் தாவேக்காவுக்கு தான் போவோம், எங்களுக்கு விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்களே வந்துட்டு அடே நம்மளுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குடா, நம்ம 140 ஆண்டு கால காங்கிரஸ் பேர் இயக்கம், தயவு செஞ்சு இப்படியெல்லாம் வந்து கேவலப்படுத்தாதீங்க, இது தற்கொலைக்கு சமம், நம்மளே கொண்டு போய் நம்மளை வந்து தற்கொலை பண்ணுறதுக்கு சமம், இப்படியெல்லாம் சொன்னதும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிப்பட்ட நபர்களுக்கு புத்தி வந்திருக்குமானா கண்டிப்பாக வந்திருக்காது. ஏன்னா அவங்களுக்கு பேரோல் வந்து பாஜக கிட்ட இருந்து வருது, சங்கிகள் ஆயிட்டாங்க, சங்கிகள் கூட கூட்டணி வச்சிருக்காங்க. அதனால அந்த மாதிரிப்பட்ட நபர்கள்லாம் திருந்த வாய்ப்பில்லை. தாவேக்கா செயலிருந்து பார்த்தீங்கன்னா விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா 100 தொகுதிகள் தரோன்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு அழைப்பு விடுத்திருந்தாரு, காங்கிரஸ் கூட்டணிகளுக்கு. ஆனாலுமே காங்கிரஸ் போகல. 100 தொகுதி நான் யோசிச்சு பாருங்களேன், இங்க 40 30 20ன்னு போய்கிட்டு இருக்கு, அங்க 100 போயிருக்கலாம்ல, போக மாட்டாங்க. ஏன்னா பூச்சாண்டி காட்டுறதுக்கு தான் தாவேக்கா. நமக்கு வந்து கோபம் வர்றது என்னன்னா, நேற்று முளைச்ச காளான் அந்த தற்கொலை கூட்டத்தை கை காட்டி நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ சீட்டு தரலன்னா நாங்கள் போயிடுவோம், எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரலன்னா நாங்கள் போயிடுவோம், இப்படி வந்துட்டு அந்த கோமாளி கூட்டத்தை காட்டி திமுகவை வந்து அசிங்கப்படுத்தும் விதமாக தான் அது வந்து இருந்துச்சு. காங்கிரஸ்காரங்க அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் நமக்கு வந்து வெறுப்பு, அதுதான் நமக்கு வந்து கோபமாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக அணுகியிருந்தால் அது ப்ராப்ளமாக இருந்திருக்காது. எங்களுக்கு இது வேணும், நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம், என்ன ஏதுன்றதை பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை வச்சு அதுக்கு திமுக உடன்படுதா இல்லையான்றதெல்லாம் பார்த்து எடுத்து முடிவு பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே. ஆனால் அடுத்தவனை கை காட்டி இதை பண்ணலன்னு நாங்கள் போயிடுவோம், இதை செய்யலாம்னு நீ அதை செஞ்சிருவோம், இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது நல்லாவா இருக்கும்? இதை தான் நம்ம கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கோம். இதுதான் நமக்கு கோபமும் டென்ஷனும் ஆகுது. நமக்கு எப்படியும் போய் தொலைஞ்சிருவாங்கன்னு நம்பிக்கையோடு இருந்தோமே, நம்மளுடைய நம்பிக்கையில் மண்ணை அள்ளி போட்டுட்டாங்களே. இன்னும் வந்து இறுதியாக இவ்வளோதான் சீட்டு, இதுதான் ஃபைனலைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து தகவல் வரல. எனக்கு தெரிஞ்சு அநேகமாக நாளைக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா ப. சிதம்பரம் அவர்களும் செல்வ பெருந்தகை அவர்களும் வந்துட்டு காங்கிரஸ் தலைமை கிட்ட பேசிட்டு தான் முடிவெடுக்க உள்ளதாக தகவல் வந்திருக்கு. அதனால் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபைனலாக எவ்வளோ சீட்டு என்ன தான் முடிவு பண்ணுறாங்க என்ன எதுன்றதை பார்ப்போம். அநேகமாக காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் தொடரும் அப்படின்றது தான் தகவல். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, வர்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் உங்கள் தொகுதியில் நின்னா வாக்களிப்பீங்களா மாட்டீங்களா, உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.